குட் மார்னிங். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் 2 மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து போக்கோ. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணிங்க அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கலி பார்க்குறது வந்து Redmi Note 5 Pro அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியண்ட் எங்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து 6GB 64GB இன்டர்னல் மெமரி பிளாக் மொபைல் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 5.9 இன்ச்சஸ் இருக்குது. அப்புறம் ஒரு டுவல் கேமரா வந்து 12 மெகாபிக்சல் அண்ட் 5 மெகாபிக்சல் டுவல் கேமரா. ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4000 mAh பேட்ரி இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 636 வந்து ஒரு நல்ல சிப்பு தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 12 மெகாபிக்சல் அண்ட் 5 மெகாபிக்சல். ஸோ 5 மெகாபிக்சல் தான் ஆப்வியஸ்லி வந்து டெப்த் சென்சராக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 மெகாபிக்சல். ஸோ ஆல்மோஸ்ட் போக்கோலையும் ரெட்மி நோட் 5 ப்ரோலையும் ஒரே கேமரா செட்டப் தான் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் நம்ம வந்து சும்மா சாம்பிள் ஷாட் எடுத்து பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இதில் MIUI வந்து 10 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஓகே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு சீல் இருக்கு. இங்கேயும் ஒரு சீல் இருக்கு. ஸோ பாக்ஸில் ஃபஸ்ட்லவே மொபைல் தான் இருக்குது. ரெட்மி நோட் 5 ப்ரோன்னு போட்டிருக்காங்க. பவர் டுவல் கேமரா. ஸோ இதே இது தான். பட் எக்ஸப்ட் போக்கோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 இருக்குது. பட் இதில் ஸ்னாப்ட்ராகன் 636. ஓகே, ஸோ ஃபோனை நம்ம செகண்ட்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களும் ஒரு பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டச்சு. அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் சிலிக்கான் டிரான்ஸ்பேரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பேப்பர் ஒர்க்லாம் யூஸ்வலாக பார்க்க மாட்டேன். ஸோ அதை சைடில் தூக்கி வச்சிடுறேன். அப்புறம் இங்கே ஒரு ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் சி கேபிள் கிடையாது, USB கேபிள். ஸோ சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் பவர் அடாப்டரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகாது, நார்மல் சார்ஜிங் தான். ஸோ சைடில் வச்சாச்சு. அப்புறம் மொபைலை பார்க்கலாம். ஓகே, ஸோ கவர்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபோன் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஆன் த பாட்டம் வந்து ஸ்பீக்கர் கில்லும் ப்ரைமரி மைக்ரோஃபோனும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. USB கேபிள், USB. அப்புறம் அந்த டாப் வந்து செகண்டரி கேன்சலேஷன் பட்டன் as well as IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் டிவியும் ஏசியும் எதெல்லாம் IR சப்போர்ட் இருக்கோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டுவல் கேமரா சப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே இருக்குது, பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இது இருக்குது, சிம் ட்ரே இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ எதர் நீங்கள் மெமரி கார்டு ஆர் இல்லைனா நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம். ஸோ உள்ளே வச்சுட்டு நான் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சம் அப்டேட் போயிட்டுருக்கிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு பூட் பண்ணலாம். சாரி.
ஸோ டிஃபால்ட்டாக எம்ஐ யூஐ 9 இருக்குது, பட் எம்ஐ 10 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ போக்கோ ஃபோனில் வந்து எம்ஐ யூஐ அப்டேட் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இதில் கவர் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இவங்க கொடுத்த கவர். ஓகே, ஸோ கவர் போட்டிருக்கேன். பட் உங்கள் சேஃபர் சைடுனா நீங்கள் நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் வாங்கி போட்டுக்கங்க, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஒன் ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ எனக்கு என்னப்போ 2 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸும் ஒரே சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி போக்கோ F1 மாதிரி இதில் நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணாம், இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சாரி. ரெட்மி நோட் 5 ப்ரோலையும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபோன் வந்து ஃபோனோட திக்னஸ் வந்து 1 செகண்ட், ஃபோனோட திக்னஸ் வந்து 8.1 mm. அப்புறம் வந்து ஃபோனோட வெயிட் வந்து 181 கிராம் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து இதில் வந்து ஐபிஎஸ் எல்சிடி கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட ஸ்க்ரீன் வந்து சைஸ் வந்து 5.99 இன்ச்சஸ். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 18.989 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். கலர்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே 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 ஸோ இதுவும் நல்லா ஸ்பீடாக இருக்குது. நார்மலாக ரெட்மி நோட் ஃபோன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாயிருக்கும். ஹை அண்டு சாம்சங் S9 ப்ளஸோட இது நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது, 2 மொபைல்ஸும். ஓகே, ஸோ ஃபோனில் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ், அபவுட் ஃபோன், சிஸ்டம் அப்டேட்ஸ். ஆல்ரெடி சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை நான் அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ஐ யூஐ வந்து வெர்ஷன் வந்து 9.519 இருக்குது.
ரேம் 6GB, அவுட் ஆஃப் 64GB இன்டர்னல் மெமரியில் 52 வந்து நமக்கு யூஸபுளாக இருக்குது. ஸோ வடல்ஸ் டிஸ்பிளே, ஆட்டோ பிரைட்டஸ் சென்சார் இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ஸோ அது என்னென்னா, நீங்கள் இந்த பட்டன்ஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் 1 செகண்ட். ஸோ இந்த நேவிகேஷன்ஸ் பட்டனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் கெஸ்டர்ஸில் மட்டுமே நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போகணுன்னா நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இப்போ ஹோம் ஸ்க்ரீன் போகணுன்னா நீங்கள் கீழேருந்து ஸ்பீடாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போயிடலாம். இப்போது ரீசெண்ட் ஆப்ஸ் நீங்கள் போகணும், அதாவது ரீசெண்ட் ஆப்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணி சென்டரில் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அப்புறம் நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஓகே, ஸோ அல்லது பேக் ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் போயிடும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுருந்தேன். ஸோ கேமரா, ஸோ 2 மொபைல்லையும் வந்து நான் கம்பேர் வீடியோ பண்ணலை, பட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணல. ஒரு 1 செகண்ட். ஸோ 2 மொபைல்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ 1 2 3 நான் அதில் வைக்கலை, மறுபடியும் பண்ணுறேன். ஸோ 2மே செம்ம ஸ்பீடாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு 2மே ஒரே மாதிரி தான் பர்ஃபெக்ட் பண்ணுது. அதில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் நான் கொஞ்சம் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் டிலே, பட் 2மே ஸ்பீடாக தான் இருக்குது. எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து சரியாக வைக்க வரல, அதனால தான் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தருது. வேணால் நான் ரைட் சைடில் மாற்றி பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஃபோன் 2மே அந்த இதில் நான் செட் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லியே வராது. 2மே ஸ்பீடாக இருக்குது, ஒரே அளவில் ஸ்பீடாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ போக்கோவை நான் சைடில் வச்சுருந்தேன். இந்த ஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமரா ஓகே. ஸோ HDR சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிக்சர் குவாலிட்டி வந்து ஹை கொடுத்துருக்கு. கேமரா ஃப்ரேம் ஓகே. ஸோ வீடியோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோன்னா, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி வந்து ஃபுல் HD வரைக்கும் பண்ணிக்கலாம். இதில் 4K சப்போர்ட் இல்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஃபோட்டோ பண்ணி பார்க்கலாம். ஸோ போர்ட்ரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்ஸை கொஞ்சம் ப்ளர் பண்ணுது. இந்த பாக்ஸும் இந்த கியூபிக் மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் கேமரா ஷட்டர் ஸோ ஓகே. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு போக்கோ F1ஐயும் சாம்சங் S9 வந்து நான் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ until then, bye. Thank you.